Good morning, students. In the last class, we have the theoretical concepts of operating system, part 1, part 1. Iniki theoretical concepts of operating system, part 2, in the part 2, last class, key features of the operating system அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம். அந்த 6 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல யூசர் இன்டர்ஃபேஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? கிளியர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஓகே, சோ இந்த மூணு தான் நம்ம பார்க்க போறோம். First one, security management. So the major challenge in computer and software industries to protect users' legitimate data from hackers. Yeah, கண்டிப்பா வந்து நம்ம அந்த டேட்டா கிளியரா இல்லையா வாய்ஸ்? Now it is clear. The operating system provides 3 levels of security to the user. So three levels of security is there. First one is the file access level. Second one is the system level. Third one is the network level. So there are 3 access levels of security. Okay, operating system வந்து 3 level கொடுக்குது. அதுல file access level, system access level, then network level. So first one, file access level அப்படின்னு சொல்லும்போது ஒரு file. So in order to access the files created by other people, you should have the access permission. So நம்ம ஒரு file create பண்றோம் அப்படின்னா அந்த file அடுத்தவங்க யூஸ் பண்றதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அதை அக்சஸ் பண்ண முடியணும் அப்படிங்கிற பெர்மிஷனை நம்ம கொடுக்கலாம். So permissions can either be granted by the creator of the file or by the administrator of the system. So ஒண்ணு அந்த சிஸ்டம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யாரு கொடுக்கலாம், 2 பேர் கொடுக்கலாம். ஒண்ணு வந்து கிரியேட்டர், இன்னொருத்தர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம், நம்ம ஃபைல் லெவல் ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு கொடுக்குறோம். அடுத்தது சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டத்துக்கு இந்த சிஸ்டம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாக் பண்றது. சிஸ்டத்துக்கு நம்ம வந்து சிஸ்டம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரலா வந்து விண்டோஸ்ல இப்போ வரக்கூடிய விண்டோஸ் லினக்ஸ்ல எல்லாம் அந்த பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. நார்மலாவே பாஸ்வேர்டுக்குள்ள கொடுத்தாதான் என்டர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம அட்மின் பாஸ்வேர்டு இல்லைன்னா யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்டர் பண்றோம். தட் இஸ் கால்ட் சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி. Both Windows and Linux offer the password facility. The last one is the network security. So இது வந்து கண்டிப்பா network security வேணும். Network security is an indefinable one. So people from all over the world try to provide such a security. So network நம்ம இன்டர்நெட்ல ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான செக்யூரிட்டிஸ், ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது என்டையரா கொடுக்கல. ஜஸ்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டிங்கிறத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பார்த்துட்டு. ஆல் தி அபோவ் லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஒன்லி பை தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாமே பண்றது ஒன்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஃபால்ட் டாலரன்ஸ். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட் டாலரன்ஸ். So the operating system should be robust. Where there is a fault, the operating system should not crash. Instead of operating system have a fault tolerance capabilities and retain the existing state of system. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்னைக்குமே கிராஷ் ஆக போறது கிடையாது. இப்போ ஓஎஸ் அப்படிங்கிறது வந்து கிராஷ் ஆனாலுமே கிராஷ் ஆகாது. சப்போஸ் டெலீட் ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மற்ற சாஃப்ட்வேர்ஸை ரீட்டைல் பண்ணிட்டு இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு ஃபுல்லா போயிட்டா ஃபுல்லா அதுல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் போயிடும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் ஃபால்ட் டாலரன்ஸ். The last one is the
ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து எப்படி அலோகேட் பண்ணும். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் an important function of OS. Which one is handles the data storage techniques. Data storage techniques நம்ம யூஸ். Then operating system manages the files, folders and directory systems on a computer. நம்ம ஒரு சிஸ்டத்துல நம்ம ஒரு ஃபைலை ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா ஃபைலோ ஃபோல்டரோ டைரக்டரியோ ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது இந்த OS. The FAT, file allocation table அப்படின்னு ஒன்று இருக்கு. So this one stores general information about files. File name, fileோட type, fileோட size, அதனோட address என்ன, அது என்ன மாதிரியான access mode இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றது ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும். அந்த லொகேஷன் தான் file allocation table, FAT அப்படின்னு சொல்லுவோம். Next one is the file manager of the operating system helps to create, edit, copy, allocate memory to the files and also updates the files. இந்த ஃபைல் மேனேஜர் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்றதுக்கு, எடிட் பண்ணும், காப்பி, இது எல்லாத்தையும் வந்து அட் தி சேம் டைம் அந்த ஃபேட்டையும் அப்டேட் பண்றதும் இந்த ஃபைல் மேனேஜர் தான். There are few other file management techniques available like next generation file system and ext2. அதாவது நம்ம நார்மலா விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா NTFS அப்படிங்கறத யூஸ் பண்றோம். லினக்ஸ்ல x2 அப்படிங்கறத யூஸ் பண்றோம். அதாவது எதுக்காக ஃபைல் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கறது. ஃபைல் மேனேஜிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றது ரெண்டே. ஒன்னு NTFS, இன்னொன்னு x2. ஸோ x2ங்கிறது லினக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது, NTFSங்கிறது நம்ம விண்டோஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், மல்டி ப்ராசஸிங். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ கிளியரா இருக்கா ஸ்கிரீனு? ஸ்ரீ பாலாஜி நம்ம 6 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் பார்த்துப்போம். கீ ஃபீச்சர்ஸ்ல 6 டைப்ஸ் பார்த்துருக்கோம். அதுல யூசர் இன்டர்ஃபேஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், யூசர் இன்டர்ஃபேஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், தென் ஃபால்ட் டாலரன்ஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட். இந்த 6 தான் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி OS. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஸோ இது 6 யூசர் இன்டர்ஃபேஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா மல்டி ப்ராசஸிங் அப்படின்னா என்ன? மல்டி ப்ராசஸிங் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். மல்டி ப்ராசஸிங் அப்படின்னா நம்ம ஒரே டைம்ல மோர் தேன் ஒன் ஒர்க் பண்றதுதான் மல்டி ப்ராசஸிங். ஓகே, ஸோ இந்த மல்டி ப்ராசஸிங் இப்போ இந்த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இதுவும் ஒன்று. It has 2 or more processor for a single running system. அது ஒரு இதுல வந்து ஒரு ரன்னிங் ப்ராசஸ்ல 2-3 ப்ராசஸர் இருக்கும் ஒரு சிங்கிள் ரன்னிங்ல. ஸோ ப்ராசஸிங் டேக்ஸ் பிளேஸ் இன் parallel is known as parallel processing. ஒரே அட் a டைம் வந்து ஒரே வேலையை பார்த்துக்கிட்டே ஒரே டைம்ல மோர் தேன் ஒன் ஒர்க் பார்க்கறது மல்டி ப்ராசஸிங். Since the execution takes place in parallel, the features is used high speed execution which increases the power of computing. So இந்த மாதிரி பண்றப்போ நமக்கு இந்த parallel ஒர்க் பண்ணும்போது மல்டி ப்ராசஸ் பண்றப்போ, அதாவது மல்டி ப்ராசஸிங் அப்படிங்கிறது இப்போ வந்து டைப் பண்ணிட்டு இருக்கிறப்பவே நம்ம வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கிட்டு இருப்போம் வேற ஃபைல்ல இருந்து. ஸோ அட் தி சேம் டைம் நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே என்ன சொல்றோம்னா மல்டி ப்ராசஸிங். இதெல்லாம் பண்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு மெயின் ஃபீச்சர்ஸ் தான் மல்டி ப்ராசஸிங் அப்படிங்கிறது. அதான் மல்டி ப்ராசஸிங், parallel ப்ராசஸிங், ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் டைம் ஷேரிங். இந்த டைம் ஷேரிங் எப்படி நம்ம வேலை பார்க்குறோம்? இப்போ நம்ம நார்மலா வந்து ஒரு ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு 2 டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க 2 டெஸ்ட் சொல்லும் போது? பிசிக்ஸ் டெஸ்ட் சொல்றோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெஸ்ட் சொல்றோம்னா நீ எதை ஃபர்ஸ்ட் பண்ணுவ? பிசிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படிப்ப. சரியா? அடுத்துதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணா நம்ம எழுதிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டைம் வந்து எது அதிகமா எடுக்குமோ அதை முதல்ல நம்ம பண்ணிடுவோம்.
டைம் ஷேரிங். ஸோ மல்டிபிள் டாஸ்க் பண்றப்போ எந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் பண்றது எந்த டைம், அதே மாதிரி நம்ம இந்த டைம் ஷேரிங் இன்னொரு இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஜாபோட ஒர்க் வந்து 20 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம அலாட் பண்ணிப்போம். இப்ப நான் வந்து பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு 1/2 hour வேணும் அப்படின்னு நீ நினைச்சிருக்கேன். பட் ஆனா அது நான் உனக்கு 20 மினிட்ஸ்ல நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் இருக்கிற அந்த 10 மினிட்ஸை வேற சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால் டைம் ஷேரிங். அதே மாதிரி தான் மல்டிபிள் ஒர்க் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுவே வந்து டைம் ஷேர் பண்ணிக்கும். நம்ம ஒர்க்குக்கு வந்து அலாட் பண்ணிருக்கிற டைம் வந்து எக்ஸஸா இருந்து நம்ம சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அடுத்த ஒர்க் வந்து முன்னாடி வரும். சரியா? ஸோ அதான் டைம் ஷேரிங். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் OS. It allows execution of multiple tasks or process concurrently. For each task, a fixed time is allocated. எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு டைம் வந்து அலோகேட் பண்ணும். கண்டிப்பா அலோகேட் பண்ணியிருப்பாங்க. This division of is called time sharing. The processor switches rapidly between various processes after a time is elapsed or the process is completed. அதான், அதாவது நம்ம டைம் மோர் தேன் ஒன் டைம் பண்ணும்போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 3 ப்ராசஸ் பண்றோம், P1 P2 P3ன்னு. அது ஒவ்வொன்றுக்கு வந்து டைம் அலோகேட் என்ன பண்ணிருக்கோம்னா 30 40 50 மினிட்ஸ் அப்படின்னு அலோகேட் பண்ணிருக்கோம். அதாவது P1ஓட ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு 30, P2க்கு வந்து 40 மினிட்ஸ், P3க்கு வந்து 50 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். If the process P1 completes within 2 minutes, then processor takes the next process P2 for the execution. If the process P2 could not complete within 40 minutes, then the current process P2 will be paused and switch over to the next process. இங்க கவனிக்கணும் நல்லா. என்ன அப்படின்னா, நம்ம டைம் அலோகேட் பண்றோம். இப்ப வேலை ஃபர்ஸ்ட் வந்து கம்மியான வேலை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது கியூல யார் இருக்காங்களோ வந்துடும். இப்ப அந்த வேலை 40 மினிட்ஸுக்குள்ள அவங்க அந்த ஒர்க்குக்கு அலாட் பண்ணது என்னது 40 மினிட்ஸ். அந்த 40 மினிட்ஸ்ல அந்த ஒர்க் முடியலன்னா அதோட அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஒர்க்குக்கு போயிடும். இதுதான் வந்து டைம் ஷேர் வந்து அந்த மாதிரி தான் பண்ணும். So P1 completes within 2 minutes, then the processes take place the next process. சரியா? ஸோ அந்த P2க்கு அலாட் பண்ணிருக்கிற டைம் 40 மினிட்ஸ். அந்த 40 மினிட்ஸை வந்து ஒர்க் பண்ண கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு switch over to the next process. It is called time sharing. Okay. Next வந்து என்ன சொல்றோம்? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா எனி மெஷின் அரவுண்ட் த வேர்ல்ட் யூசிங் இன்டர்நெட் ஆர் இன்டர்நெட் எல்லா இதுலயுமே டேட்டாஸை ஷேர் பண்றது. The distributed OS is used to access, share data and files that reside in any machine around the world using internet or intranet. The users can access as it is available on their own computer. நம்ம சிஸ்டத்துல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். நீ என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், இப்ப நான் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு இடத்துல DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு இடத்துல வந்து யுனிக்ஸ், இன்னொரு இடத்துல விண்டோஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் OS யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட நமக்கு வந்து இன்டர்நெட்ல வந்து டேட்டாஸ் வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஃபாஸ்டா நமக்கு கிடைக்குது. So that is called distributed OS. இப்ப நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டாலே ஆண்ட்ராய்டு OS சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு OS வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ ஆனா டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லும் போது என்ன OS வேணா இருக்கலாம், பட் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நெட் மூலமா நமக்கு ஃபாஸ்டா வந்துச்சு. ஓகே, ஸோ அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் OS அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். So advantages of operating system அப்படின்றது என்ன? User at one location can make use of all the resources available at another location over the network. இந்த நெட்வொர்க் வழியா நம்ம எல்லா ரிசோர்ஸையும் பயன்படுத்துறதுக்காக இந்த OS தான் நமக்கு யூஸ் பண்றோம். Many computer resources can be added easily in the network, improves the interaction with the customers and clients, reduce the load on the host computer. அதாவது லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நம்ம ஒரு சிஸ்டத்துல வந்து OS இருக்கு அப்படின்னா நம்ம அதுல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் அதுல வைக்கணும் தேவையில்லை. நம்ம OS மட்டும் நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கிட்டோம். யூஸ் பண்ணிட்டு
நம்ம வேற வேற டேட்டாஸை சர்வர்ல வச்சுக்கலாம். இப்போ நெட்வொர்க்லயும் நமக்கு இந்த ஓஎஸ் தான் நமக்கு யூஸ் ஆகும். இன்டராக்ஷன் வித் தி கஸ்டமர்ஸ் அண்ட் கிளையன்ட்ஸ். ஸோ நம்ம வந்து கஸ்டமர் கிளையன்ட் சைடு அப்படின்னு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்டராக்ஷன் பண்றதுக்கு இந்த ஓஎஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். எந்த ஓஎஸ் இல்லாம நம்மளால சிஸ்டத்துல இருக்கக்கூடிய எந்த இதுவுமே யூஸ் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் ப்ராமினன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன? இந்த ப்ராமினன்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு. இந்த 5மே ப்ராமினன்ட் ஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ப்ராமினன்ட் ஓஎஸ்ல நம்ம என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்றோம்னா இந்த ப்ராமினன்ட் ஓஎஸ் எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ். அதான் தாஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். So a GUI lets you to your mouse to click icons, buttons, menus and everything is clearly displayed on the screen using a combination of graphics and text elements. So text elements and graphics நம்ம யூஸ் பண்றோம். சரியா? So இதுல GUI component அப்படிங்கிற யூஸ் பண்ணக்கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம்? prominent OS அப்படின்னு சொல்றோம். ஓகே, கிளியரா இருக்கீங்களா இது வரைக்கும்? இப்போ ஓஎஸ்ல வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஓஎஸ் எல்லாருமே கிளியரா இருப்பீங்க, இதுதானே? ஓஎஸ்ல வந்து எல்லாருமே கிளியரா இருப்பீங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? நெக்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ஒர்க் பண்ண போறோம். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டமான விண்டோஸ்ல எப்படி ஒர்க் பண்றது. ஆல்ரெடி நிறைய பேர் விண்டோஸ் ஒர்க் பண்ணிருப்பீங்க, இருந்தாலும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தென் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினரி செஷன். கொஸ்டின் கேட்கலாம்னு நினைக்கிறேன். நான் கேட்கறவங்க மட்டும் ஆன்சர் பண்ணா போதும். An example for single task operating system: Linux, Windows, MS-DOS, Unix. இதுப்பா யாரா ஒருத்தர் மியூட் பண்ணிட்டு சொல்லு, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லு. Example for single task operating system: MS-DOS. MS-DOS, very good. MS-DOS. Question number 2. The file management system used by Linux. File management system used by Linux. ASP2, NTFS, FAT, NFTS. இதுப்பா திருப்பதி சொல்லுப்பா. File management system used by Linux. என்னப்பா? EXT2. A. Answer A. NFTS. First one வந்து A. சரியா? This is wrong. So Aங்கிறது கரெக்டா. Question number 3. Interactive operating system provides first one, graphics user interface, data distribution, security management, real-time processing. Sri Balaji, interactive operating system provides என்ன ஆன்சர்மா? ஸ்ரீ பாலாஜி இருக்குல்ல, வீரபத்ரன். Interactive operating option system A, provides option A. A. Very good. Question number 4. Expansion of FTP. இதுக்கு ஆப்ஷன் கொடுக்காம
ஹரியரன் இருக்கியா? ஆப்ஷன் கொடுக்காம சொல்லுங்க பாப்போம். FTP யோட எக்ஸ்பான்ஷன். கௌதம் சித்தார்த் இருக்கியாப்பா கிளாஸ்ல? கௌதம் சொல்லுப்பா. கௌதம் expansion of FTP. File allocation tape, file allocation table, field allocation table, file allocation table. Fourth one, none of the above. Which one is the correct answer? Anybody? Anybody? Miss Nasula, Miss. சொல்லுப்பா. D miss. None of the above. Answer சொல்றது யாரு? இந்த திருப்பதி மிஸ். திருப்பதியா? மிஸ் நாகார்ஜுன். நாகார்ஜுனா? தப்பான ஆன்சர்மா. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் FTP அப்படினு கேட்டிருக்கேன். ஃபைல் அலோகேஷன் டேபிள் மிஸ். வெரி குட். ஃபைல் அலோகேஷன் டேபிள். அப்ப ஆன்சர் C. ஓகே, வெரி குட். So next, last question. How many levels of securities available in OS? எத்தனை லெவல்ஸ் இருக்கு? 3, 4, 2, 5. How many levels of securities? What are they? நான் அதுக்கு என்ன எத்தனை லெவல்னு சொன்னீங்கன்னா என்ன எத்தனைன்னு சொல்லணும். How many levels of securities? முத எடுத்த உடனே செக்யூரிட்டிஸ் தான் சொன்னேன் இல்லையா? மேம் 3 லெவல் மேம். 3 லெவல். நான் சொல்றது ஆன்சர் சொல்றது யாரு? கௌதம். கௌதம். அந்த என்னென்ன லெவல்னு சொல்ல முடியுமா? எஸ் மேம். ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல். வெரி குட், வெரி குட். Thank you. Classification of software. So எத்தனை classification of software எத்தனை? Classification of software எத்தனை? Classification of software பா யாரா சொல்ல முடியுமா? சபரி சரவணன். Classification of software சொல்லு. application software, system software. Very good, very good, very good. ஜாமேஷ் அமைதியா இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கிற மாதிரி. அப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு முடிச்சிருக்கோம். So 2 types of classification of softwareல 2 types. அதுல என்னென்ன சாஃப்ட்வேர்? சிஸ்டம் சாஃப்ட்வேர், application software. உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் கொடுத்திருக்கேம்மா. இந்த அசைன்மென்ட் நோட் பண்ணிக்கோங்க. சோ என்ன கொடுத்திருக்கோம்? Give the details of motherboard names, RAM capacity used in the years 1993, 95, 2005, 2008 and 2016. First question. Second question, mention and above explain 2 new input and output devices that are not given in your book. உங்க புக்ல இல்லாத 2 input 2 output devices பத்தி நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். சரியா? சோ இப்போ இத வந்து ஒரு எந்த நோட்ல எழுதணும் அப்படின்னா ஒரு லாங் சைஸ் நோட் வந்து நம்ம அப்சர்வேஷன் நோட்டுக்கு லாங் சைஸ் நோட் ஒன்னு போடணும். சோ அந்த லாங் சைஸ் நோட்லயே பின்னாடி திருப்பி இந்த அசைன்மெண்ட்ஸ் பண்ணிடும். அசைன்மெண்ட்ஸ்க்குன்னு சொல்லி தனியா நோட் போட வேணாம். சரியா? சோ நம்ம இந்த லாங் சைஸ் நோட் அப்சர்வேஷன் நோட் ஒன்னு போடுவோம். அதுவே அசைன்மெண்ட் நோட்டா போடுவோம். ஓகே. சோ இந்த அசைன்மெண்ட்ஸ் அந்த நோட்லயே பின்னாடி நம்ம பண்ணிடலாம். சோ அசைன்மெண்ட் 1 இது லாஸ்ட் சப்மிஷன் டேட் 12. இத நோட் பண்ணிக்கோங்க. So give the details of motherboard names, RAM capacity used in the year. இந்த இயர்ல வந்து RAM capacity வந்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, மதர்போர்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல நீ கலெக்ட் பண்ணி பிக்சர்ஸ் பிரிண்ட் அவுட்ஸ் வைக்க கூடாது.
சரியா? பிரிண்ட் அவுட் வைக்க கூடாது. பிக்சர் இருந்துச்சுன்னா பிக்சர்ஸ் வேணா நீங்க வந்து ஒட்டலாம், பிக்சரை எடுத்து ஒட்டி வைக்கலாம். இதுதான் உங்களோட அசைன்மெண்ட். அந்த லாஸ்ட் சப்மிஷன் டேட் வந்து 12/11 அதுக்குள்ள சப்மிட் பண்ணணும். இப்ப நம்ம புக்கு வாங்க வர்றது என்னைக்கு? புக்கு வாங்க வர சொல்லியிருக்கேன் நான், செவ்வாய்க்கிழமை. ஸோ அன்னைக்கு முடிச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கே கொடுக்கலாம். 10ஆம் தேதி வருது, அது நீ அதை 10ஆம் தேதி அப்ப கம்ப்ளீட் பண்ணிடு. 10ஆம் தேதி கம்ப்ளீட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். வரும்போது இதை சப்மிட் பண்ணிடு. ஓகேப்பா? இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தவன் மட்டும் எனக்கு அட்டெண்டன்ஸ் வந்து இதுல அனுப்பிடு. நான் ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பி விடுறேன், அதுல அனுப்பிடு. நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், இதுல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஓகே, வேணாம் அட்டெண்டன்ஸ் நான் இங்கேயே எடுத்துக்கிறேன், அனுப்பாது. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். மேம் பிக்சர் டிரா பண்ணலாமா? பண்ணலாம்.